இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது, வாசமாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. நாங்கள் ஒரு 5-6 பூண்டை பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நாங்கள் ஒரு 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம், ரவுண்ட் ரவுண்டா, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு நம்ம தேவையான அளவுக்கு இப்பயே சேர்த்துருவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தயாரா எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரைய எல்லாம் தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ஆனா செஞ்சு முடிக்கும் போது கொஞ்சோண்டு தான் வரும். முருங்கைக்கீரை நல்லா சுண்டிரும். நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அதான் மசாலா நல்லா சேரும். உப்பும் உரப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், முருங்கைக்கீரை கொஞ்சம் கொஞ்சமா அளவு குறையுது பாருங்க. நேராக நேராக ஃபுல்லா குறைஞ்சிடும், கொஞ்சமா ஆயிடும். முருங்கைக்கீரை தண்ணி வடியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி வடியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அது ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம ஒரு பக்கம் ஒரு 2 முட்டை எடுத்து வச்சிருக்கோம், அதை உடைச்சு ஊத்திக்கலாம். இன்னொரு முட்டை கூட தேவைப்படும் நினைக்கிறேன், எடுத்துக்கலாம். இப்போ 3 முட்டை, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கு தேவையான அளவு லேசா காரம், மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம ஆல்ரெடி முருங்கைக்கீரைக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டோம். இது முட்டைக்காக தனித்தனியா சேர்த்தாதான் நமக்கு கணக்கு தெரியும், அதனால தனித்தனியா சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு முருங்கைக்கீரையில நல்லா தண்ணி வராம இருக்கிற அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்ப தண்ணி வடியல, நல்லா போல போலன்னு வந்துருச்சு. முருங்கைக்கீரை பாருங்க சட்டியில இருக்கிறதே தெரியல பாருங்க. இந்த டைம்ல நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டைய அது கூட மிக்ஸ் பண்ணிக்குவோம். மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பை வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் கண்டினியூவா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும், விட்டோம்னா அடி பிடிச்சிடும். நல்லா போல போலன்னு வர்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
நான் முட்டை பொரிய ஆரம்பிக்குது. பாருங்க, கொஞ்சம் விட்டோடனே பாருங்க அடி பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நீங்க லோ ஃப்ளேம்ல கூட வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு முருங்கைக்கீரை முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்ல அருமையான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.